Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry exercise 4.2 10th sum. ABCD is a quadrilateral in which AB is equal to AD. The bisector of angle BAC is equal to angle C and angle CAD intersect the sides BC and CD at the points E and F respectively. Prove that EF parallel to BD. So பாருங்க ABCD என்ன quadrilateral. So quadrilateral meaning தெரியும். quadrilateral ஒன்றுமே இல்லை, அது எந்த ஃபோர்ஸ் சைடில் ஷேப் தான் quadrilateral. ஸோ ஒரு ட்ரெப்பீசியம் மாதிரி வரைஞ்சிக்கலாம், இல்லை ஒரு பேரலோகிராம் நான் இப்போ வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது பேரலோகிராம் இதை மாதிரி வரைஞ்சிக்கலாம், ரோம்பஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ எப்படினாலும் வரைஞ்சிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேரலோகிராம் மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரல் வரைஞ்சிருக்கேன். ஸோ 4 சைடு எதனா இருக்கும், தட் இஸ் கால்ட் குவாட்ரிலேட்டரல். ஸோ அதுதான். ஸோ இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி ஈக்குவல் டு ஏபிசி ஈக்குவல் டு ஏடி. இதான் ஏபிசிடி இப்படி வச்சுக்கிறேன். இதில் இது ஈக்குவல் இதுவும் ஈக்குவல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஈக்குவல் சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ஆங்கிள் பிஏசி இப்படி ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன் இதுக்கு, இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா பிஏசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் பிஏசின்ற இந்த ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவல் அண்ட் சிஏடினா இந்த ஆங்கிள் இது ரெண்டு எதை இன்டர்செக்ட் பண்ணுது, பிசி அண்ட் சிடியில் இன்டர்செக்ட் பண்ணுது. பைசெக்டர், அதுவும் பைசெக்டர்னா என்னது, இதுலேருந்து வரக்கூடிய ஒரு ஆங்கிள் இப்படி பைசெக்ட் பண்ணும். ஸோ இதான் அந்த பைசெக்ஷன். புரிஞ்சுக்குதுடா? ஸோ இதை வந்து அதை பிசியில் இருக்கக்கூடியது ஈனோ, இதை எஃப்னு எடுத்துக்காங்க. ஸோ அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஏபியிலேருந்து நீங்கள் பிசிக்கு வந்து இந்த பிஎஸ்சின்னு மேலே ஆங்கிள் சிஏடின்னு ஒன்று ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஏசியை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பைசெக்டார். அந்த ஏதா அப்போ பைசெக்டார் ஆங்கிள் பைசெக்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து அந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணக்கூடியது ஏ. அந்த பைசெக்டார் யாருன்னா ஏசி. ஸோ ஏசி மூலமாக நம்ம எதை பிரிச்சிருக்கோம்னா ஏசி மூலமாக ஏபியை நம்ம ஏஇ இன்னொரு பைசெக்டர் கிரியேட் பண்ணிக்கோம். இந்த சைடு வந்து ஏஎஃப் என்ற பைசெக்டர். அப்போது ஆங்கிள் பைசெக்டர் தியரம் மூலமாட்டு ரெண்டு ட்ரையாங்கிள் வச்சு நம்ம வந்து இந்த பைசெக்டர் பொறுத்திருக்கோம். ஸோ அது ஏஇ ஒரு பைசெக்டார், அது ஏஎஃப் ஒரு பைசெக்டார். அப்போ அதுக்கு தான் நம்ம ஏசி மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ. ஸோ இப்போ பாருங்கள், ப்ரூவ் தட் இஎஃப் பேரலல் டு ஏடி. இஎஃப் தான் இதுதான் பாருங்கள், இந்த இதுவும் பிடி இது ரெண்டும் பேரலான்னு சொல்லி நம்மளால் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள், இது ரெண்டு ஈக்குவல் சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் சி இதில் ஃபஸ்ட்டு நான் எடுக்க போகிற ட்ரையாங்கிள் வந்து ஏசிசி, அதாவது ஏசிபி என்ற ட்ரையாங்கிள். ஏசிபி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டேன்னா இதில் என்ன சொல்லலாம் நீங்கள், இதில் பாருங்கள் நான் கலரில் போட்டு நினைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுதான் இந்த ஏபிசி என்ற ட்ரையாங்கிள். இதில் பைசெக்டார் இது. ஸோ ஏசி பைசெக்டார் கிடையாது, அதை நம்ம அந்த பைசெக்ட் பண்ணி அந்த குவாட்ரிலேட்டரில் பைசெக்ட் பண்ண முடியுதுன்னு சொல்லுவோம். குவாட்ரிலேட்டரில் பைசெக்டரா பிஏசி அண்ட் சிஏடி ரெண்டு பைசெக்டார் வச்சு இந்த குவாட்ரிலேட்டர் நம்ம பைசெக்ட் பண்ணிக்கணும். அதில் 2 ட்ரையாங்கிள் இருக்கும். அதுக்கு உள்ள இருக்க பைசெக்டிங் தான் இது இந்த பிசி அண்ட் சிடி ஒர்க்கணும் இஎஃப். அப்போது நம்ம இந்த ஏசிஎஸ்சி பைசெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரையாங்கிள் நம்ம அந்த குவாட்ரிலேட்டரை பாதையை பிரித்து 2 ட்ரையாங்கிள் ஆக்கிட்டோம். அதை இந்த குவாட்ரிலேட்டரை பாதையை பிரித்து 2 ட்ரையாங்கிளாக மாற்றிக்கிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் உள்ள இஎஃப்ன்ற 2 பைசெக்டார் இன்னும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பைசெக்டார் தான் நம்ம பார்க்கணும். இதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க யாரும். ஏசி என்பது பைசெக்டார் கிடையாது, குவாட்ரிலேட்டரை பிரித்ததுக்காக நம்ம யூஸ் பண்ணது, அவ்வளோதான். குவாட்ரிலேட்டரை யூஸ் பண்ணதுக்காக குவாட்ரிலேட்டர்னு சொல்லி பிரித்ததுக்காக நம்ம பைசெக்டர்னு சொல்லி ஏசியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பைசெக்டராக எடுத்து நம்ம பிரிச்சிருக்கோம். பட் ஆக்சுவல் பைசெக்டர் என்னமா அங்கே பிஏசின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பிஏசி எதை பைசெக்ட் பண்ணுது, பிஏசி வந்து பிசியை இன்டர்செக்ட் பண்ணுது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செக்டிங்னா வேறு எதுவும் இல்லை, பிஏசி என்ற ஆங்கிள் எதை இன்டர்செக்ட் பண்ணுதா, இது வந்து இ என்ற பாயிண்ட், அதாவது இ என்ற பாயிண்ட் பைசெக்ட் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள், கொஸ்டின் நல்லா பாருங்கள். பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பிஏசி, பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பிஏசி. ஆங்கிள் பிஏசின்னு வந்து நம்ம போட்டோம்னா அங்கே தான் ஆங்கிள் பிஏசி. அப்போ இந்த ஆங்கிள் நம்ம எதை பிரிக்குது, நம்மளுக்கு வந்து இ என்ற பாயிண்டில் நம்மளுக்கு பிரிக்குது. இ என்ற பாயிண்டில் நம்மளுக்கு பைசெக்ட் பண்ணி இது ஒரு ட்ரையாங்கிளாக உருவாக்கிச்சு. அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள்னு வந்திருக்கு. அதே போல் தான் அந்த சைடும். ஸோ அப்போ இந்த ரெட் கலரில் போட்டிருக்க இதில் ஏஇ தான் பைசெக்டர். அப்போ அதை மறந்தா அதை வச்சு நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு எழுதுகிற பாருங்க, ஆர் யூ கேன் ரைட் ஏசி பை அதை மாதிரி எழுதிக்க. ஸோ ஏசி பை இங்கே ஏசிபின்னு எழுதிக்கலாம், ஏசி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த ஏசி இதில் தான் ஈஸியாக தான் எடுக்கணும். ஸோ ஈசி பை சிஇ, சிஇ கூட போட்டுக்கலாம், பை பிஇ எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இது ஈக்குவேஷன். ஸோ இன்னொன்று பாருங்கள், என் ட்ரையாங்கிள் சிஏடி ஆச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்களா அதுதான் சிஏடி. ஸோ
வி ஷோ இன் அனதர் கலர். பாருங்கள், இதுதான் அந்த சிஏடி என்ற ட்ரையாங்கிள். இதில் இது பைசெக்டார், திஸ் எஃப். அதாவது நான் சொன்னது போல் இங்கே ஈக்கு என்ன சொன்னேன், இந்த இ என்பது பைசெக்டார். இங்கே வந்து ஆங்கிள் சிஏடி என்பது அந்த ட்ரையாங்கிள். சிஏடி என்பது ட்ரையாங்கிள். இதில் ஏசி பிரிச்சிருக்குதுன்னா, அந்த குவாட்ரிலேட்டர் பிரிச்சிருக்குதுன்னா நம்மளுக்கு ஏஎஃப் தான் என்னது பைசெக்டார். அப்போ இந்த ஏ இப்படி பிரிக்குது, இந்த ஆங்கிள் இப்படி தான் பிரிக்குது. பிரிக்கும் பொழுது ஏஎஃப் என்ற பைசெக்டார் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் பைசெக்டார் ஏஎஃப். இதை ஞாபகம் வச்சுட்டு இதை பிரிங்க. ஸோ இதுக்கு என்ன வரும்னா, ஸோ அதே ஏசி பை ஏபி கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஏசி பை ஏடி அப்படி பிரிச்சுக்கிறேன். ஏசி பை ஏடி, ஏசி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, டிஎஃப் பை எஃப்சி. ஸோ ஏசி எங்கே இருக்குது, அங்கே வச்ச இருக்குது. ஸோ எஃப்சி பை டிஎஃப் ஆர் சிஎஃப் பை எஃப்டி அப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ இவர் இப்படி போட்டிருக்கேன். இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஏடி என்பது என்ன கொடுத்துருக்காங்க, மேலே ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏபி. அப்போ அதை மாற்றிக்கலாமா இல்லையா, மாற்றிக்கலாம் தானே. ஸோ அப்போ ஏசி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் பை எஃப்டி, தட் இஸ் நத்திங் பை எஃப்சி கூட போட்டுக்கோங்க. இது வந்து ஈக்குவேஷன், திஸ் இஸ் செகண்டு. ஸோ ஃப்ரம் 1 and 2லேருந்து என்ன சொல்லலாம்னா, அதில் ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் பாருங்கள், எல்ஹெச்எஸும் இங்கே உள்ள எல்ஹெச்எஸும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ரெட்டத்தில் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்சி பை எஃப்டி இஸ் ஈக்குவல் டு இசி பை பிஇ அப்படி சொல்லி கிடச்சிருக்கு, அல்லது இபி. பாருங்களேன், சிஎஃப் பை, ஸோ இது வந்து நான் இசி பை பிஇ இஸ் ஈக்குவல் டு எஃப்சி பை டிஎஃப் அப்படி எழுதிக்கிறேன். பாருங்கள், இந்த பிசி பை இசி பை, அதாவது நம்ம தியரம் படி எழுதணும்னா, நம்ம தேல்ஸ் தியரம் படி எழுதணும்னா பாருங்கள். ஸோ இது தேல்ஸ் படி எழுதுனா பாருங்கள், சிஇ பை இபி இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் பை எஃப்டி. பாருங்களேன், சிஇஇபி அப்படின்னா என்னது, let me erase this blue lines. நான் வேறு கலரில் உங்களுக்கு போட்டு காணிக்கிறேன். ஸோ என்ன கொடுத்துருந்தாங்க, சிஇ பை இபி, சிஇனா என்னது, இதுதான் சிஇ, இதுதான் அவங்க என்னது சிஇ. ஸோ சிஇ பை பிஇ அதானே ஒரு சைடு. என்னென்ன எடுத்துருக்காங்க, சிஎஃப் பை எஃப்டி, சிஎஃப் எஃப்டி. இஸ் ஐம் ரைட், ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா, இதோ ட்ரையாங்கிள் வந்துட்டா. அப்போ இது என்ன சொல்லலாம், இதோ ட்ரையாங்கிள். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ், இது என்ன ஃபார்ம் பண்ணுது ஆக்சுவலாக, அந்த சிஇ இது பின்னாடி இருக்க கூட சிஇ பை EB is equal to CF by FD forms and triangle. என்ன ட்ரையாங்கிள் நம்ம போட்ட பார்த்தீங்கன்னா பச்சை கலர், அந்த ட்ரையாங்கிள் என்னது பிசிடி அல்லது சிபிடி எப்படினாலும் போட்டுக்கலாம். ஹியர் என்னது, இங்கே என்னென்னு பாருங்கள், இந்த டிபி பேரலாக என்ன இருக்குது, இஎஃப் இருக்குது கரெக்டு. ஏன்னா அப்போ தானே ஈக்குவலாக வந்திருக்கும், ரெண்டும் பேரலாக தானே, ரெண்டும் ஈக்குவலாக வந்திருக்கும் அந்த மாதிரி. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், by the converse of பிபிடி தியரம். பிபிடி தியரம் தான் என்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ரெண்டு ஈக்குவலாக வந்துட்டுனா அதுக்கு மறுபடியும் பேரலல் செக்ஸ் நம்ம வந்து பேரலல்னு சொல்லக்கூடியதான் கன்வர்ஸ் ஆஃப் பேரலல் பிபிடி தியரம், தேல்ஸ் தியரம். ஸோ ஹென்ஸ் த ப்ரூஃப் கன்வர்ஸ் வழி என்னதுன்னா டிபி பேரலல் டு இஎஃப்ன்னுள்ளது நம்மளுக்கு கிடச்சிட்டு, அதாவது பிடி பேரலல் டு இஎஃப் அப்படி சொல்லி நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் இது கிடச்சிட்டு. ஸோ ஹென்ஸ் த ப்ரூஃப்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.